கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் யார் எழுதினார், எப்போது எழுதினார் என்றும், பிற்பாடு புத்திமான யாரு, புத்தீனமான காரியங்களை நடப்பிக்கிறவங்க யார் என்று சொல்லிதான் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஆமே. சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்குதுங்களா? 1ல இருந்து 1ஆம் அதிகாரத்துல இருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் யாரு எழுதினார்னா சாலமோன் எழுதினார். எழுதிய போறேன், கவனிங்க. யார் எழுதுந்து? சாலமோன் எழுதினார். அதுவும் 25, 26, 27, 28, 29 இந்த 5 அதிகாரங்களும் சாலமோன் இன்டர்நேஷனல் மாப்பிள்ள எந்த தேசத்துக்கு போறாரு அதை மாமனார் வீடு ஆக்கினார். ஆகவேதான் 700 மனைவி, ராஜகுலத்தை சேர்ந்த 700 மனைவி, 300 மறுமணியாக்கி மொத்தம் எத்தனை பேரு? 1000 பேர் இருந்ததுனால வெளிநாட்டு பாணியில 25ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29 யூதருடைய பாணியில எழுதல. அது அவர்களுக்கு புரியாத பட்சத்துல சாலமோனுக்கு பிற்பாடு யாரும் நீதிமொழிகள் சங்கீதங்களை எடுத்து கையாளுகிற ராஜாக்கள் இல்லை. அதுக்கு பிற்பாடு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு எசேக்கியா ராஜா தான், கவனிங்க, எசேக்கியா ராஜா தான் நீதிமொழிகளை எடுத்து கையாளுகிறார். நீங்க 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பெயர்த்தி எழுதின, அதாவது மொழிபெயர்ப்பு செய்த சாலமோனுடைய நீதிமொழிகளை யாரு மொழிபெயர்ப்பு செய்தன்னா எசேக்கியாவின் மனுஷர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்குன்னு வேதப்பார்களை கூடி வர செய்து எசேக்கியா ராஜா சில கொஞ்சம் பணங்களை செலவு பண்ணி இந்த 25, 26, 27, 28 யூதர்கள் பாணியில நம்ம மொழிபெயர்ப்பு செய்தார். ஆகவேதான் எசேக்கியாவின் மனுஷர்கள் சாலமோன் நீதிமொழிகள் என்ன பண்ணலாம், பெயர்த்து எழுதினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, 1ஆம் அதிகாரத்துல இருந்து 29ஆம் அதிகாரம் வரைக்கும் யார் எழுதுறது? சாலமோன் எழுதினார். 30ஆம் அதிகாரம் இது ஆகோ என்கின்ற படிப்பறிவில்லாத ஒரு விவசாயி, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் தான் எழுதினார். இவர் யார் என்று நம்ம பார்க்க போகிறோம் பிற்பாடு. 31ஆம் அதிகாரம் யாரு எழுதுனா சாலமோன் தாயா இருக்கிற பட்சேபால் நம்ம எழுதின. சூலமத்தியால் மரித்த பிற்பாடு சாலமோன் அதிகமா குடிக்க ஆரம்பித்தார். அப்பதான் அவங்க அறிவுரையா சொல்லப்பட்ட சாலமோனுக்கு தன் தாய் வைத்த பேர் என்ன பேர்னா லேமுவேல் என்று பெயர் வைத்தாங்க. தாவீது வச்ச பேரு சாலமோன் வைக்கிறாரு. நீங்க 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல இது வருது. சாலமோன் சொல்லி தாவீது வைக்கிறாரு. எதிதியா என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி சாலமோனுக்கு பேர் வைக்கிறார். ஆனா தன் தாயாரு சாலமோனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா லேமுவேல். லேமுவேல் என்று சொன்னா பொருத்தனையின் புத்திரன் அர்த்தம். நான் உன்னை பொருத்தனையோடு பெற்றேன், நீ இஸ்ரவேலுக்கு ஆட்சி செய்வ, ஜனங்களுக்குள்ள வழக்கெல்லாம் நீதியா தீர்ப்பை என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படி நீ கையாளுவை என்று சொல்லி நான் உன்னை பொருத்தனையோடு பெற்றேன் என்று சொல்லி லேமுவேல் என்று சொல்லி பெயர் வைத்தாங்க. ஆனா சூலமத்தியால் மரித்த பிற்பாடு இவர் அதிகமாய் குடித்து செய்த ஒரு காரியம் என்னன்னா, கொஞ்சம் வாசிங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமானது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் உன் வழிகளையும் கொடாதே,
லேமுவேலே ராஜாக்களுக்கு தகுதி இல்லை. இதனால நீ என்ன பண்ணுவ? நியாயப்பிரமாணத்தை மறந்துடுவ. மதுபானம் பண்ணுகிறது ராஜாவாகிய உமக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை என்று சொல்லி தன் தாயா சாலமோனுக்கு புத்திமதியாக சொல்லப்பட்ட அதிகாரம் தான் நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். சரி, இந்த 30ஆம் அதிகாரத்தை எழுதுனது யாருன்னா ஆகூர் எழுதினார். இந்த ஆகூரும் கூட சாலமோனுடைய அரியல்ல நாண ஆலோசனைக்காரராக காணப்பட்டார். சாலமோன் தான் நம்ம ஞானம் உள்ளவரு, மகா ஞானி என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம், உண்மைதான். ஆனா சாலமோனுடைய அரியல்ல அவரு ஒரு காரியத்தை அவரே தானா எடுத்து முடிவெடுத்து பேச மாட்டார். தனக்கென்று ஆலோசனைக்காரர்களை வைத்திருந்தாரு. அவங்க இடத்துல ஆலோசனை பண்ணுவாரு. எது நல்லதா இருக்கிறோ அதை முடிவாங்க சாலமோன் நம்ம கொண்டு வருவார். அதுல ஒருவர் தான் ஆலோசனைக்காரர்ல ஒருவர் யாருன்னா ஆகூர். நீங்க நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். இவரை எதனால படிப்பறிவு இல்லாத இவரை சாலமோன் போயிட்டு, அதாவது சாலமோனை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கு முன்னும் சரி இனிமேலும் அது போல ஞானம் உள்ளவன் பிறக்க போறதே இல்லைன்னு சொல்றார். ஆனா இந்த படிப்பறிவு இல்லாதவரை எப்படி தன்னுடைய அரியல்ல ஒரு நாண ஆலோசகராக சாலமோன் வைத்திருந்தார்? எதுக்காக வைத்திருந்தார் என்பதனுடைய பின்னணி நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவாங்க. கவனிக்கலாம், இதனுடைய பின்னணி என்ன என்பது சொல்ல. நிதானமாய் பேசுகிறவன் யாரும் சொல்லப்பட்டிருக்கு? திரும்ப வாசிங்கம்மா. நீதி உள்ள உதடுகள் நீதி உள்ள உதடுகள் ராஜாவுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவன் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க. என்ன நிதானமா பேசுறோங்க அப்படின்னா, இவர் ஒரு விவசாயி. மதிய நேரத்துல வெயில் நேரத்துல விவசாய வேலை எல்லாம் முடிச்சுட்டு கட்டில போயிட்டு படுத்து முகத்து மேல துணி போட்டு நான் படுத்துவாரு இந்த ஆகூர். இப்படி இருக்கும்போது எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இப்படி இருக்கும்போது ராஜா கூட ஒரு சிலர் வேட்டைக்கு போயிட்டு வரும்போது காட்டுல வழி தெரியல. வழி தெரியாத பட்சத்துல ஆகூர் படுத்துன்னு இருக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் சாலமோனும் அவரை பாக்குறாரு. சரி, நமக்கு வழி தெரியலையே, இந்த காட்டை விட்டு நம்முடைய அரண்மனைக்கு போறதுக்கு வழியே அந்த கட்டில படுத்து இருக்கிற அந்த மனுஷ இடத்துல விவசாய இடத்துல போயிட்டு வழி கேளுங்கன்றார். ஒருத்தன் போனா வழி கேட்டான். அவரு முகத்துல இருந்து துணியை எடுக்கவே இல்லை. அப்படியே இடதுபுறமா வலதுபுறமா கொஞ்சம் நேரா போனேன்னா வழி வந்துடும், நீங்க அரண்மனைக்கு போயிடலாம். அவன் அப்படியே சொல்றான், ராஜாவே அந்த ஆளு என்னை மதிக்கிற மாதிரி இல்லை, முகத்துல இருந்து துணியை எடுக்கல, இப்படி அப்படி போ, நீ அரண்மனைக்கு போயிடலான்றோடனே இன்னொருத்தர் வந்தாரு. இன்னொருத்தர் போறாரு திரும்ப வழி கேட்கறது. அவரு போய் வழி கேட்டவுடனே அதே தான் சொல்றாரு, இடது பக்கமோ வலது பக்கமோ கொஞ்சம் நேரா போனேன்னா நீ எங்க போயிடலாம், காட்டை விட்டு வெளியே போய் அரண்மனைக்கு போயிடலாங்க. அவனும் சொன்னான், ராஜாவே நான் சொல்லியும் இவன் கேட்கல, படுத்துன்னு தான் இருக்கலாம், நம்மளை மதிக்கலன்னு. இப்போ சாலமோன் போற எழுந்து நின்று சாலமோனுக்கு வந்தனத்தை தெரிவித்து, இடது பக்கமோ வலது பக்கமோ கொஞ்சம் தூரம் நேரா போனீங்கன்னா நீங்க எங்க போயிடலாம், காட்டை விட்டு வெளியே போய் அரண்மனைக்கு போயிடலான்னு. அதுக்கு சாலமோனுக்கு ஆச்சரியம். நம்ம வந்தோடனே இவன் எழுந்துக்கிறான், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தான், படுத்துக்குனே சொன்னானே அப்படின்னு சொல்லி சாலமோன் கேட்கிறார். இதுக்கு முன்னாடி எங்க ஆட்கள் 2 பேர் வந்தாங்க, நீ ஒன்னும் மதிக்கிற மாதிரி இல்லை, படுத்துக்குனே பதில் சொன்னேன். நான் வந்த பிற்பாடு ராஜான்னு உனக்கு எப்படி தெரியும், எழுந்து எப்படி நீ பதில் சொன்னேன், முகத்துல கனமான துணியை போட்டு நீ தூங்குனியா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு ஆகூர் எழுந்து சொல்றாரு, ஐயா நீங்க தூரத்துல இருந்து வரும்போதே ரதங்களுடைய சத்தத்தை கேட்டோடனே நம்ம தேசத்தின் அரசர் சாலமோன் வராது என்று எனக்கு தெரியும்.
இருந்தாலும் என்னுடைய தலைப்பு ஏந்து கொள்ள முடியல. 3வது முறை வருது நீங்க தான் சொல்லி நான் எப்படி அறிந்து கொண்டேன்னா, முதல்ல காவலாளி ஐயா வழி எங்கன்னு கேட்டேன். இவரு காவலாளியா தான் இருக்கும் என்று சொல்லி நான் என்ன பண்ண வழி சொன்னேன். இன்னொருத்தர் கம்பீர குரலோடு வழி எங்கன்னு கேட்டேன். இவர் உங்களுடைய மந்திரியா இருக்கும் என்று சொல்லி, ஏன்னா சத்தம் என்ன இருக்குது, மந்திரிங்களுக்கு சத்தம் எப்படி இருக்கும், கம்பீரமா இருக்கும். ஒரு சிலருக்கு வார்டு நம்பர் கூட பழக்கம் வந்தானா கூட அவங்க ஒரு ஆட்டத்தை பார்க்கவும் முடியல. இப்போ இவர் ராஜாவுக்கு மந்திரியா இருக்கிறாரு, இவர் குரல் எப்படி இருக்கும், கொஞ்சம் உயர்த்தி தான் இருக்கும். இவர் குரல் உயர்ந்து இருந்ததுனால நான் மந்திரின்னு அறிஞ்சிக்கணும் அப்படின்னு. அதுக்கு சாலமோன் கேட்கிறாரு, நான் வந்தது எப்படி நீ ராஜான்னு அறிஞ்சுக்கிறேன்? ஐயா நீங்க வரும்போது சேவகருடைய சத்தத்தை நான் கேட்டேன், உமக்கு முன்னும் பின்னும் சேவகர்கள் நடந்து வந்ததை நான் கேட்டேன், அதனால ராஜா தான் வந்துட்டான்னு சொல்லி நான் எழுந்து சொன்னோன்னே அவர் பேசின பேச்சதான் நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. 16, 13. நீதி உள்ள உதடுகள் ராஜாவுக்கு பிரியம், நிதானமாய் பேசும் இடத்து ராஜா என்னவா இருக்கிறாரா, ராஜாக்கள் பிரியப்படுகிறாங்க. இந்த வார்த்தை யார தொட்டுது, சாலமோனை தொட்ட உடனே தான் அரியல்ல கொண்டு போயிட்டு இவர் என்னவா வைக்கிறாருன்னா, ஞான ஆலோசகராக சாலமோன் இந்த ஆகுரை வைக்கிறார். ஆமென். சரி, இந்த நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் எப்ப எழுதப்பட்டதுன்னா, சாலமோன் 3 புத்தகத்தை எழுதினாரு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இளம் பருவத்துல அவர் உன்னத பாட்டை எழுதுறார். 40 வயது நடுத்தர வயதுல நீதிமொழிகளை எழுதுறார். 75 வயதுல அவர் மரிப்பதற்கு முன்பதாக எழுதப்பட்டதுதான் பிரசங்கி புத்தகத்தை சாலமோன் பண்ண எழுதுறார். ஏன் 40 வயதுல இதை எழுதுனார்னா, நீதிமொழிகளை தத்துவமா இருக்கும். கொஞ்சம் நடுத்தர வயது வந்தோடனே தத்துவமா பேசுவாங்க. அது போல நீதிமொழிகள் அது போலதான் யார் எழுதியிருக்கிறார், சாலமோன் எழுதியிருக்கிறார். ஆமென். சரி கவனிங்க. சரி, இந்த ஆகூரு 30ஆம் அதிகாரத்தை, நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை எப்ப எழுதினார்னா, சாலமோன் பிரசங்கி புத்தகத்தை எழுதின பிற்பாடு, அதுக்கு பிற்பாடுதான் ஆகூர் நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை எழுதினார். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த 30ஆம் அதிகாரத்தை எப்ப எழுதினாருன்னா, சாலமோன் 75 வயது நிரம்பி முடிகிற நேரத்துல பிரசங்கி புத்தகத்தை எழுதுறாங்க. இந்த பிரசங்கி, அதாவது எல்லா மனுஷனுடைய தலைமையில விழுந்த கடமை எதை கை கொள்ளணும், வேதத்தை கை கொள்ளணும் சொல்லி முடிச்சுட்டார். தேவ பிள்ளைகளே, சாலமோன் பிரசங்கி புத்தகத்தை எழுதின பிற்பாடுதான் ஆகூர் 30ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். எப்படின்னா, இப்ப 8ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அடிக்கடிக்கு பிரசங்கி புத்தகத்துல என்னன்னு எழுதுவாரு, மாயை 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 என்று எழுதுவார். அந்த வார்த்தையை தான் இந்த ஆகூரை நம்மளாம் பயன்படுத்தினார். ஆகவே வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் எப்ப எழுதியிருப்பாரு, சாலமோன் பிரசங்கி புத்தகத்தை எழுதின பிற்பாடுதான் நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை இவர் எழுதினார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் நம்ம சொல்றாங்க. கொஞ்சம் வாசிக்குமா. மாயையும் எனக்கு தூரப்படுத்தும். தேவப்பிள்ளை, இந்த மாயை என்ற வார்த்தை அதிகமா எங்க பார்க்கலாம்னா பிரசங்க புத்தகத்துலதான் பார்க்க முடியும். அப்ப ஒரு பிரசங்க புத்தகத்தை எழுதின பிற்பாடுதான் ஆகூர் 30ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். ஆமென். சரி, ஆகூரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆகூர் நல்லா ஜெபிக்கிறவர், தேவனுக்கு பயந்தவர், நல்ல ஞானம் உள்ளவர். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா. ஞானத்தை கற்கவும் இல்லை. இவர் படிப்பறிவு இல்லாதவர், ஆனா கர்த்தருக்கு பயந்தவர், ஞானம் உள்ளவர். ஆகவேதான் இவர் சொல்றாரு, நான் ஞானத்தை என்ன பண்ணல, கற்கவும் இல்லை. அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட பாடசாலைக்கு நான் என்ன பண்ணதில்ல, போனதில்ல. பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை என்று சொன்னா, நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் போது அது ஆழமாவும் நான் என்ன பண்ணல,
கற்றுக்கொள்ளலை என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிச்சாலும் அது புரியும். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை என்பது. அதனுடைய பொருள் என்னன்னா, கல்வி சம்பந்தப்பட்ட பாடசாலைக்கு யாரு போல? இந்த ஆகூர் போல என்று சொல்றார். 2ஆவதாக பரிசுத்தனின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை அப்படின்னா, பரிசுத்தருடைய அறிவு என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை முறைப்படி உட்காந்து நான் ஆழமாவும் என்ன பண்ணல, கற்றுக்கொள்ளல. சரி, இங்க கவனிக்கலாம். அப்போ நியாயப்பிரமாணத்தை கற்கவும் இல்லை என்னாலும் கூட, நான் கரைச்சி குடிக்கலன்னாலும் கூட, ஜபத்தோடு இருந்ததுனால, கர்த்தர் இவரோடு பேசினதுனாலதான் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதுகிறார். ஆமே. 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அட்டைக்கு உண்டு, சரி, இங்க கவனிக்கலாம். 2 உண்டு, 3 உண்டு, 4 உண்டு என்று எதை எடுத்து காட்டுறாருன்னா, நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தோம்னா, கொஞ்சம் வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். சரி, போதும், கவனிக்கலாம். 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். 7வது அருவருப்புன்றார். அம்மா எல்லாரும் கவனிங்க. இங்க ஆகூர் சொல்றாரு, 15ல சொல்றாரு, தாத்தா என்கின்ற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாதது 3 உண்டு, சொல்லப்படாதது போதும் என்று சொல்லாதது 4 உண்டு, அவையாவனு சொல்லி பின்னாடி சொல்லிக்கினே வர. கவனிக்கலாம். இங்க ஆகூர் எழுதும்போது சொல்றாரு 2 உண்டு, 3 உண்டு, 4 உண்டு என்று எழுதுறாரு. ஆனா சாலமோன் எழுதும்போது 6 காரியங்களை வெறுக்கிறாரு, 7 அவருக்கு அருவருப்பானதுன்னு சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, யூதர்கள் எந்த காரியத்தை, முக்கியமான காரியத்தை பேசினாலும் கடைசியா அதை சொல்லுவான். அதனால்தான் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு என்னது அருவருப்பானது என்று சொல்றார். புரியுதுங்களா சொல்றது? யூதர்கள் எப்பவுமே முக்கியமான காரியத்தை கடைசியா சொல்லுவாங்க. அததான் சொல்றாரு நீதிமொழிகள்ல 6:16ல இருந்து 17 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறாரு, 7 அவருக்கு என்னது அருவருப்பானது என்று சொல்றாரு. சரி, இப்போ 34க்கு வந்துருங்க. 34க்கு வந்துருங்க. பாருங்க, அவருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவ பிள்ளைகளே, இங்க இந்த வசனத்துல 7 கேள்வி வரும். முடிக்கும் போது என்னவென்று சொல்வார்னா, 7 கேள்வி வரும். எந்த வசனத்துல? 4ஆம் வசனத்துல 7 கேள்வி வருது பாருங்க. 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? முதலாச்சா? அப்படி வாசிங்கம்மா. 2வது, காற்றை தம்முடைய கைப்பிடியில அடைக்கினவர் யார்? 2. 3. 4. அவருடைய நாமம் 5. 6. அதை அறிவாயோ? கவனிக்கலாம். எத்தனை கேள்வி கேட்கிறாரு? 7 கேள்வியில 2 மட்டும் சொல்றேன். அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் பிதா. அவருடைய குமாரனுடைய நாமம் கிறிஸ்து. அதை அறியாயோ அப்படின்னா, அனுபவத்துல கண்டாயா என்று ஆகூர் நபன சொல்லுகிறார். ஆமே. புரியுதுங்களா சொல்றது? 7 கேள்வி கேட்கிறார். இதுல 2 கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு பதில் சொல்றேன். அவருடைய நாமம் என்ன? பிதா. அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை நீ அறியாயோன்னு சொன்ன பிதாவையும் குமாரனையும் உன் அனுபவத்துல நீ கண்டிருக்கிறாயா என்று சாலமோன் கேட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
தேவனை நம்ம அனுபவத்துல கொள்ளணும். அவர் உன்னை நடத்துறது, உங்ககிட்ட பேசுறது, அவருடைய அனுபவத்தை நீ நம்ம பார்க்கணும். நம்ம இடத்துல கர்த்தர் எப்படி பேசுறாரு, எப்படி பழகிறாரு, எந்த பாதையில நம்மளை நடத்துகிறாரு சொல்லி அனுபவத்தின் வாயிலாக நீ கிறிஸ்துவ அறிந்து கொண்டேன்னா உன் மேல கர்த்தர் என்ன நோக்கம் திட்டம் வச்சிருக்கிறாரு நன்கு அறிந்து கொள்ளும். புரியுதுங்களா சொல்றது? அனுபவத்துல நம்ம நடக்கணும். கர்த்தர் ஏன் இதை பேசுறாரு, ஏன் இந்த காரியத்தை நம்மளை விட்டு அனுப்புறார், ஏன் நம்ம இந்த காரியத்துல நம்ம உற்சாகப்படுத்துறார், ஏன் இந்த காரியத்தை அடிக்கடி வலியுறுத்துறார் அப்படின்னு சொல்லி நீங்க அவரை அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட நீ பார்க்கும்போது ஆண்டுடைய செயல் என்ன என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆமே. சரி, கவனிக்கலாம். இப்ப நான் ஒரு 3 காரியத்தை சொல்லிடுறேன். முதலாவது காரியம் புத்திமான். யாருக்கு புத்திமானா? நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாம் நீதிமொழிகள் தான் பார்க்க போறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். புத்திமான் யாரு? சொற்கள் மிகுதினால அதிகமா பேசினா பாவம் உண்டு. தன் உதடுகளை அடக்கிறவனா யாரு? புத்திமான் என்று சொன்னார். ஒரு முறை பெத்மன் செய்யகிட்ட 3 வாலிபர்கள் போனாங்க. ஐயா, அந்த ஐயா பேசுறது தவறுன்னு முழங்கால் போடுவேன். அவரு காது கொடுத்த கேட்கல. பெத்மன் செய்ய சொல்றாரு, முழங்கால் போடுங்க, ஜெபிக்கலான்றார். ஜெபிச்சு முடிச்ச பிற்பாடு அவர் இடத்துல நீ தவற காட்டியா, வெளியே போய் தூர்த்தி தெரியாத, ஏன் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அவருக்கு தெரியப்படுத்து. தெரியாம கூட அந்த காரியத்தை செய்யலாம். தெரியப்படுத்து. ஒருவரும் என்ன பண்ணாரு? தூர்த்தி தெரியாத என்று சொன்னார். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப திரும்ப வாசிக்குமா 19. சொற்களின் மிகுதியில அதிகமா பேசினே இருக்கிறாங்க. பொய் வரும், கெட்ட வார்த்தை வரும், எல்லாமே வரும். தன் உதடுகளை அடக்கிறவனா யாரு? புத்திமான். நீ எந்த அளவுக்கு அடங்கி போகிறிய கர்த்தர் உன்னை புத்திமான் என்று சொல்றார். 2வது காரியம் 14:29. நீதிமொழிகளின் புத்தகம் 14:29. புத்திமான் யார் என்பதை சொல்றேன். 14:29. கவனிக்கலாம். நீடிய சாந்தம் உள்ளவன். சாந்தம் என்று சொன்னா அளவோடு பேசு. கவனிக்கலாம். நீடிய சாந்தமா இருப்பான். ஏன்னா கர்த்தர் உன்னை சொல்றாரு மகா புத்திமான் என்று சொல்றார். சாந்த குணமுள்ளவர்கள் தான் எதை சுதந்திரிப்பாங்க? பூமியை சுதந்திரிப்பான். நீ எந்த அளவுக்கு பொறுமையா உன் பரிசுத்தத்தை, பக்திய, தரிசனத்தை காத்து கொள்றியோ உன்னை சுதந்திரவாளியாக கர்த்தர் பூமி. சரி, புத்திமான் யாரு? உதடுகளை அடக்கிறவன் புத்திமான். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். புத்திமானுக்கு தான் 10:23 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புத்தகம் 3வது காரியம் 10:23. 10:23 வேகமா இருக்கு. பாருங்க, தீவினை செய்கிறது செஞ்சுட்டு அவன் என்ன சொல்றான்னா, புத்தீனமா நடக்கிறவன் நான் விளையாட்டுக்கு செஞ்சேன்னு. ஆனா புத்திமானுக்கு ஞானம் உண்டு. இது செய்யலாமா, செய்யக்கூடாது, இது செஞ்சா என்ன நடக்கும் என்று சொல்லி அவனுக்கு என்ன இருக்குது? ஞானம் உண்டு. சரி, புத்தீனமான காரியங்கள் எது? புத்தீனமான காரியங்கள் எது? இதுல ஒரு 4 காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். 2வது காரியம் என்னது? புத்தீனமான காரியங்கள் என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரம் 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாம போவது புத்தீனமான காரியம். எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில பேசுகிற வார்த்தை நீ கை கொண்டா நீ புத்திமான். கை கொள்ளாம போனேன்னா நீ புத்தீனமான காரியத்தை செய்யறன்னு அர்த்தம். சவுல் ராஜாவின் இடத்துல சொல்ற, நீ போய் கில்கால்ல காத்திருப்பா, நான் வந்து பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டு
ராஜபாரம் நடத்த வேண்டிய ஆலோசனை உனக்கு தான் தருவேன், கொடுப்பேன்னு சொல்றாரு. சாமுவேல் வரத்துக்குள்ள யாரு பலி செலுத்துற? சவுலு பலி செலுத்த உடனே சவுலை பார்த்து சொல்றாரு, நீ புத்தீனமான காரியத்தை செய்தது என்ன என்றார். அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாம போவதுனது புத்தீனம். கேட்டா அது நடக்கணும்னா உன்னை மழையா என்று கர்த்தனை சொல்றாங்க. இரண்டாவது நீதி உன்னத பாட்டு மன்னிக்கணும். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமும் 12:11. 12:11. ஆயன் ஆண்டவனே பாருங்க, கவனிக்கலாம். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசுவது புத்தீனமான காரியம். சொந்த அக்கா மீரியாம் பேசினாங்க, குஷ்டம் வந்துருச்சு. அவங்களுக்காக பரிந்து பேசுறாரு. மோசோட 3 வயது அதிகம் உள்ள ஆரோன் வந்து கேட்கிறாரு, ஐயா உங்க விரோதமா பேசுறது நாங்க முத்தினமான காரியத்தை பேசிட்டோம், எங்களை நீங்க என்ன பண்ணுங்க மன்னியம் என்று சொல்றாங்க. முதல் காரியம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமற் போவது புத்தீனம். இரண்டாவது தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசுவது புத்தீனமான காரியம். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 26 27 வரைக்கும் வாசித்தோம்னா, தன் வீட்டை மணலின் மேல் கட்டுகிறவன் புத்தீனன்னு சொல்றாரு. வீட்டை எது மேல கட்டணும்? கற்பாறை மேலதான் கட்டணும். கவனிங்க, கிறிஸ்து மேலதான் நம்முடைய தரிசனம், குடும்பம், நம்பிக்கை எல்லாம் கட்டணும். மனுஷன் மேல கட்டிட்டு அது நடக்கலன்னு கலங்கிக்கின்னு இருக்கக்கூடாது. அப்ப தன் வீட்டை மணல் மேல் கட்டுகிறவன் யாரு? புத்தீனன். நான்காவதாக நீதிமொழிகளின் புத்தகம் 14:17. நீதிமொழிகளின் புத்தகம் 14:17. கொஞ்சம் வேகமா இருக்க மொழிகள் பாருங்க. முட்கூடி பாருங்க, மதியன்னு சொல்றாரு. எது கேட்டாலும் கோபப்படாம கர்த்தருடைய பிள்ளைங்க கோபப்படக்கூடாது. அவனுக்கு என்னன்னு சொல்றது? முற்கோபி, மதிகேதன், புத்தீனன் என்று வேதம் சொல்லுது. எது கேட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைங்க கோபப்படுவாங்க. பிள்ளைங்கள் இடத்துல கோபப்படுவாங்க, புருஷன் இடத்துல கோபப்படுவாங்க, அக்கம் பக்கத்துல கோபப்படுவாங்க. இதெல்லாம் புத்தீனமான காரியம். நான்காவது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25:1-10 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தோம்னா, மத்தேயு 25:1-10 மணவாளன் வருகைக்கு எண்ணெய் இல்லாதவன்னாரு புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னார். ஆயத்தம் இல்லாதவங்க புத்தி இல்லாதவங்க. இப்போ நீங்க காலையில எழுந்து ஜெபிக்கணும்னா நைட்டே நீங்க ஆயத்தமாய, அது மாதிரி ஆயத்தமாய இருக்கிறீங்களா? 3 மணிக்கு எழுந்துக்கலாம்னு நினைப்பீங்க, 12 மணி வரையும் டிவி பார்ப்பீங்க. எப்படி 3 மணிக்கு எழுந்து? உங்களை தான் கேட்குறேன், இன்னைக்கே ஆயத்தமாயிடணும். நாளைக்கு 2 மணிக்கு எழுந்து போனா 9 மணிக்கு சாப்பிட்டோமா, 9:00க்கெல்லாம் படுக்கைக்கு ஜவமைக்கு படுக்கைக்கு போகிறேன். நீங்க தானா 2 மணிக்கு முடியாது, கண்ணு திறந்துடும். நீங்க தூங்கினா கூட தூக்கமே வர, எல்லாம் அழகா கர்த்தரோடு ஓடுவாங்க. அதனால ஆயத்தம் இல்லாதவங்க யாரு? புத்தி. கவனிங்க, இரவுல அரை வேளை உபவாசம், அப்பதான் எழுந்தே ஜெபிக்க முடியும். இதெல்லாம் ஒரு ஆயத்தம். நேரத்தோடு படுக்கிறது ஒரு ஆயத்தம், அரை வேளை உபவாசம் இருக்கிறது ஒரு ஆயத்தம். சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டை ஃபுல்லா சாப்பிடுவோம், கர்த்தரே வந்தா கூட ஏந்துக்க மாட்டேன். புரியுதுங்களா? நல்லா தூங்கி இரவுல அரை உபவாசம் இருக்கு. அப்படி இருந்து பாருங்க, அது நீங்க ஜபத்துக்கு அது ஒரு ஆயத்தம். சரி, முதல் நாள் படிக்கலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த துதி ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்து உமது கரம் இந்த தயவுகளோடு இருக்க என் தகப்பன் நீங்க உதவி வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. இந்த கான்பரன்ஸ் லைன்ல இருந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த கான்பரன்ஸ் லைன்ல இருந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஏசுநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல ஆமென். அல்லேலூயா.